கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் பார்க்கலாம். டேவிட் பிரைனார்ட் என்ற மிஷனரி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய கடைசி மூச்சு வரையிலுமாக அக்னி ஜுவாலையாக நான் பயன்படுவேன், அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நான் அதிகமாக பிரயாசப்படுவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவருடைய மூச்சாக கொண்டு வாழ்ந்து காட்டியவர் டேவிட் பிரைனார்டுங்க. இவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1817 ஆண்டு அமெரிக்கா தேசத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்த போதிலும் ஜெபத்தில் சோர்ந்து போகாதவராக வைராக்கியமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டாருங்க. இவருடைய ஜெபத்தினால பார்த்தீங்கன்னா அநேகருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறத பார்த்து, இவருடைய மிஷனரி பயணத்தை பார்த்து அவரை பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து இந்த மிஷனரி சங்கத்தில் இருந்து அவரை கௌராமிக் என்ற ஒரு தேசத்திற்கு அனுப்புனாங்க. அந்த தேசத்துக்கு மிஷனரியாக அவர் போகணும்னு சொல்லி, அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா செவிந்தியர்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல செவிந்தியர்களுக்காக பாரப்படும்படியாக, அவளுக்காக ஜெபிக்கும்படியாக இவர் அதிகமாக பிரயாசப்பட்டார். அந்த இடத்துல போய் அந்த செவிந்தியர்களை பார்த்தவுடன் அவருடைய பாரம் எப்படிப்பட்டதா மாறுச்சுன்னா, இரவு முழுவதும் அவர்களுக்காக கதறி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவருக்குள்ளாக ஏற்பட்டதுங்க. இரவிலிருந்து அதிகாலை வரையிலுமாக கண்ணீரோடு ஜெபிப்பாராமா. அவருடைய இருதயம் நொறுங்கும்படியாக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் அவருக்குள்ளாக உண்டாச்சுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரயாசப்பட்டு பகல் முழுவதுமாக சுவிசேஷத்தை அந்த மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக அவர்களை நடத்தி இருக்கிறார். அநேக ஜனங்கள் இவருடைய ஜெபத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேக ரட்சிப்புக்குள்ளாக நாம் வழிநடத்தப்பட்டார். அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள். அமெரிக்கா தேசத்துல ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை இவர் எழுப்பி இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது இவர் பார்த்தீங்கன்னா 21 வயதுல ரட்சிக்கப்பட்டார். 29வது வயதுல காச நோயினால மரிச்சு போயிட்டாருங்க. குறுகிய நாட்களே வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக சாதித்தவராக வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்நாட்களை முழுவதுமாக கிறிஸ்துவுக்காக செலவிட்டார், ஜெபிக்கிறதுல செலவிட்டார், ஆத்துமாக்களுக்காக செலவிட்டாருங்க. அந்த குறுகிய நாட்களிலே இவ்வளோ ஆத்துமாக்களுக்காக அவர் பிரயாசப்பட்டோம். தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நஷ்டமாக எண்ணினார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படியாக வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம். இவரை போல ஜெப வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய ஜெப பாரங்கள், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவாக பெருகி இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த நாளிலே ஜெபிக்கிற பழக்கத்திலே நாம் குஞ்சி போய் இருப்போமே. ஆனால் ஒரு விசையா இப்படிப்பட்ட மிஷனரிகள் எல்லாம் வாழ்ந்தது நிமித்தமாகத்தான் பரலோக ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளாக உண்டாச்சுங்க. நீங்களும் நாங்களும் இந்த நாளிலே ஜெபிக்கிற பழக்கத்தில் அதிகமாகணும். முழங்கால் படிட்டு கண்ணீர் வடித்து வாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக கதரும் போது பார்த்தீங்கன்னா தேசத்துல ஒரு மறுரூபம் உண்டாகும். தேசத்துல ரட்சிப்பின் சத்தம் எழும்பும். எழுப்புதற்காக தேசங்கள் ஆயத்தமாகும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். God bless you.